கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 வருஷம் வரைக்கும் மேலே ஏற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நான் சரிசமமாக தான் போட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் கரெக்டாக போட்டுகிட்டே வந்துட்டேன். ஒரு 3 வருஷையாக அந்த மாதிரி ஏற்றிக்கிறது. உங்களுக்கு மேலே போட்டோன்னே எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். இப்படியே நம்ம இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும். மேலே வரைக்கும் வயர் குட்டையாகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். மூணு வரிசையா 4 வரிசையா நீங்கள் போடணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்டில் ஒரு 3 முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ட்டுவா மறுபடியும் அந்த இன்ட்டு 2 இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 2 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்ததா இந்த இன்ட்டில் போட போகிறோம். அடுத்ததா இந்த இன்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே அளவுக்கு எல்லா வயரையும் கொண்டு வந்துருங்க. நாலு வரிசையாக கூட ஏற்றிக்கலாம், இல்லை 3 வரிசையாக கூட ஏற்றிக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி போட்டு இன்ட்டுவா வந்தோன்னா அப்படியே விட்டுற வேண்டியதான். அதே மாதிரி இதையும் எடுத்து இதே அளவுக்கு கொண்டு வர வேண்டியதான். இப்படியே நம்ம மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நம்ம 14 வருஷம் வரைக்கும் இந்த இடத்துல நான் போட்டு விட்டுருக்கேன். இன்னும் கூட வயர் நிறையவே இருக்குது. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நமக்கு கூட வந்து மேலே ஏறிடுச்சு. உங்களுக்கு பாதி அளவுக்கு, அதாவது 14 வருஷம் போட்டால் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். இந்த சைடில் இன்னும் கொஞ்சமே ஏற்றிருக்கேன். இந்த சைடில் எவ்வளவு ஏற்றிருக்கேன்னா 20 வருஷம் 6 வருஷம் மேலே ஏற்றிருக்கேன். இன்னுமே வயர் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு சரியாக சொல்ல தெரியல. நான் போட்டு முடிச்சுட்டு கூட நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. மொத்தம் வந்து 20 வருஷம் இந்த சைடில் வந்திருக்கு. உங்களுக்கும் தாராளமாக 20 வருஷம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் 4, 3, 2, 2 அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. எவ்வளவு வயர் குட்டையாகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். சொருகுறதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வயர் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வயர் இருந்தால் போதும். எல்லா வயர்லையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வயர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நம்ம போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே வந்து இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் ஏற்றிக்குவேன். அப்புறம் நடுவில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு நான் மேலே ஏற்றிடுவேன். மேலே ஏற்றிட்டு அதை சரிசமமாக வச்சு அப்படியே மேலே போட்டுக்கிட்டே வருவேன். இன்னுமே கொஞ்சம் தூரம் மேலே வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். எவ்வளவு தூரம் வயர் குட்டையாகிற வரைக்கும் நம்ம போடலாங்கிறது காட்டுறேன். இப்போ வந்து 29 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. 29 வருஷம் வரைக்கும் நான் வந்து போட்டேன். இந்த இடத்துல ஒரு டைமண்ட் மாதிரி வந்திருக்கு. 4க்கு 4 ஒரு டைமண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் டைமண்ட் வந்தால் வயர் பத்தலைன்னா ஒரு 2 முடிச்சுக்கு கீழேயே நிறுத்திக்கங்க. இது வந்து நான் உள்ளே ஒரு முடிச்சு வந்து உள்ளே போகிற மாதிரி நான் வந்து சொருகி விட்டுருக்கேன். இந்த மாதிரி சொருகுனா நல்லாயிருக்கும், அதனால் சொருகி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி சொருகணும்னு பார்த்துக்கோங்க.
எல்லா இடத்துலையும் நான் வந்து சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு இந்த 4 வயர் மட்டும் தான் சொருகாம விட்டுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த 4 வயர்ல நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு நிறுத்தணும்னு தோணுதோ நான் வந்து ஒட்டா வந்து நிறுத்தியிருக்கேன். இங்க பாருங்க வயர்லாம் ரொம்ப குட்டையா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வயரோட அகலம் பொறுத்து முடிச்சுக்கள் வந்து கம்மியா கிடைக்கும். அதனால கொஞ்சம் கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 முடிச்சு 3 முடிச்சு கம்மியா கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி உள்ள இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு எந்த இடத்துல வயர் வந்து கிராஸா நிக்கிதோ அந்த இடத்துல சொருக வேண்டியதான். அவ்வளவுதான். ஒரே ஒரு முடிச்சு மட்டும் கரெக்டா நீங்க சொருகிட்டீங்கன்னா அடுத்ததா நம்ம சொருகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்றும் குழப்பமாகவே தேவையில்லை. கடைசியாக நல்லா சொருகிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக இந்த இடத்துல இப்படி கிராஸாக சொருகிடணும். இந்த இடத்துல ஒரு 4 முடிச்சுக்கு சொருகிடணும். அடுத்த வயரை இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த பக்கமாக போகிற வயரை அதுக்கு மேலே தான் சொருகிற மாதிரி வரும். ஏன்னா கிராஸ் கட் கூடைக்கு நிறைய முடிச்சுக்கள் வயர்கள் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதிரி சொருகிக்கங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சொருகிக்கங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிட்டே வாங்க. இப்படியே நம்ம அதாவது நான் ஒரு முடிச்சு மட்டும் தான் எப்படி சொருகணும்னு காட்டுறேன். அடுத்து வந்து 4 முடிச்சு அந்த கிராஸாக போகிற இடத்துல 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு முடிச்சா நான் சொருகிட்டே வர்றேன். சொருகிட்டே கூட கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தால் அப்படியே சொருகிட்டே அப்படியே ஒட்டையாக கட் பண்ணிகிட்டே கூட வந்துடுங்க. நான் கட் பண்ணலை. நீங்கள் கட் பண்ணணும்னா கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொருகி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைப்பிடி போட ஆரம்பிப்போம். எல்லாமே நம்ம வந்து சொருகி விட்டு கட் பண்ணியும் முடிச்சாச்சு. இங்க பாருங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப கைப்பிடி தான், ஒரு கைப்பிடி நான் போட்டு வச்சிட்டேன். இன்னொரு கைப்பிடி நான் வந்து போட போறேன். அதுக்கு வந்து 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். 5.25 அடியில 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர்ல 2 வயர், வெள்ளையில 2 வயர். நீங்க ஒரே கலர் இருந்தா கூட ஒரே கலர்ல கூட 4 வயரும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உள் வயர்லாம் தேவை கிடையாது. நம்ம இந்த வயரே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால ரெட்டை கைப்பிடி 2 வயர், அதாவது ரெட்டை கைப்பிடியாக நம்ம வந்து போட போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நீங்களா மார்க் பண்ணிக்கோங்க. நடுவே இருந்து கொஞ்சமாக தள்ளி 2 முடிச்சா எடுத்துக்கோங்க. ஒரு முடிச்சு எடுத்துக்க வேணாம், 2 முடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ரெட்டையா 2 வயரை எடுத்து நம்ம இந்த சைடில் ஒன்றா வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடில் இருந்து 2 வயரை எடுத்து இப்படி இன்ட்டுவாக வச்சுக்கிறோம். அடுத்ததா 2 வயரை எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்க போகிறோம். அடுத்ததா இந்த வயரை எடுத்து இப்படி உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துக்க போகிறோம். அவ்வளவுதான். 2 வயர் கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். எப்பவுமே நம்ம போடும்போது இந்த பக்கமா கூடையை திருப்பிக்கங்க. இந்த சைட்ல போடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி விழுகும். அந்த குழி மாதிரி விழுகிறது வந்து நம்மளுக்கு உள் பக்கமா போயிரும். இதை எடுத்து உள்ள கொடுத்துக்கோங்க. 2 வயர் நடுவை எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த வயரை எடுத்து இந்த 2 வயர் நடுவை எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சன்னமாக தான் தெரியும். ஆனால் ரெட்டை கைப்பிடினால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்லாவே வெயிட் வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே 2 முடிச்சா எடுத்துக்கிறது. நீங்கள் ஒரு முடிச்சிலேயே எல்லா வயரையும் திணிச்சு விட்டீங்கன்னா அந்த ஒரு இது வந்து அந்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து 2 முடிச்சு எப்போவுமே எடுக்கிறது. சொருகும் போதும் 2 முடிச்சு, இந்த இடத்துல 2 முடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லது. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஏற்கனவே நான் வந்து ஒரு கைப்பிடி போட்டு வச்சிருக்கேன். அதே அளவுக்கே நான் கொண்டு வந்துடுவேன்.
நீங்களும் அதே மாதிரியே கொண்டு வந்துருங்க. ஒரு கைப்பிடி வந்து அளவு பார்க்காம நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம போடுறது அதே அளவு, 2 கைப்பிடியும் ஒரே அளவா இருக்கணும். அப்பதான் தூக்கும் போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதில் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து இன்னொரு கைப்பிடியும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இதே அளவுக்கே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த 2 முடிச்சு எடுத்திருக்கேன். 2 முடிச்சுல 4 வயர் சொருகிற மாதிரி வரும். 4 பக்கமாக 2 வயர் சொருகிற மாதிரி வரும். மொத்தம் வந்து 8 வயர் வரும். இந்த சைடில் 2 வயர், இந்த சைடில் 2 வயர், அதுக்கப்புறமா இந்த முடிச்சு இந்த ஓட்டை அந்த மாதிரி பார்த்து சொருகிக்கங்க. சொருகிட்டு இந்த பக்கமாக 2 எடுத்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீளமாக ஒரு 6 முடிச்சுக்கு சொருகிக்கங்க. நல்லா நீளமாக சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை அடியில் 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 வயர் எடுத்துக்கிட்டு இந்த ப்ளூ கலர் நான் வயர் தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு சுற்றிட்டு அதையும் ஒரு 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. இந்த சைடில் அதே மாதிரி தான் கைப்பிடி பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம இந்த 2 வயரையும் நம்ம வந்து சொருகி விடுறோம். இப்போ பாருங்கள், இந்த கைப்பிடி அளவு 2ம் ஒரே மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. லஞ்ச் பேக்கு ரொம்ப சரியாகவே இருக்கும். இந்த கூடை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கூடையில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.